தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். உதயநிதி கைது செய்யப்பட்டு தஞ்சாவூரில் அவர் விசாரணை முடிந்து அனுப்பி வைக்கப்பட்டார். சென்னையிலிருந்து தஞ்சாவூருக்கு விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட பொழுது திமுக தொண்டர்களெல்லாம் அணி அணியாக திரண்டு வந்து தங்களுடைய எதிர்கால தலைவனை முதலமைச்சரை ஆறத் தழுவி அவர்கள் உதயநிதிக்கு மாபெரும் ஒரு வரவேற்பை கொடுத்து விட்டார்கள் என்று பார்க்க முடிகிறது. அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. வழிநெடுக திமுகவுடைய கிளை, ஒன்றியம், நகரம், வட்டம், மாவட்டம் இந்த வழியாகத்தான் அது ஏறக்குறைய ஒரு 300-350 கிலோமீட்டர் பயணிக்கிறது. கட்டுக்கடங்காத கூட்டம். உதயநிதியை ஏற்றிக்கொண்டு சென்ற வாகனம் நகரவே முடியவில்லை. அந்த வாகனம் திமுக தொண்டர்களுடைய எதிர்ப்பை தாண்டி அது ஹெலிகாப்டரிலே அவரை தஞ்சாவூருக்கு கொண்டு செல்ல வேண்டி வந்துவிட்டது. பல லட்சம் தொண்டர்கள், ஆயிரக்கணக்கான பெண்கள், முதியோர்கள் தங்களுடைய இளைய கலைஞரை எப்படி கைது செய்யலாம் என்று அத்தனை பேரும் திமுக கொடியோடு தடியோடு பல லட்சக்கணக்கான மக்கள் வழிநெடுக 300 கிலோமீட்டர், மைல், 250-300 மைல் வழிநெடுக எங்கு பார்த்தாலும் திமுக கொடி தெரிகிறது. திமுக கொடியோடு தங்களுடைய தலைவனுக்காக வருகையை எதிர்பார்த்து இந்த 250-300 கிலோமீட்டர் பயணம் முழுக்க பல லட்சக்கணக்கான மக்கள் கூடி நிற்கிறார்கள் இளைய கலைஞரை பார்ப்பதற்காக. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கவே இல்லை. அனாதை ஆனந்தனாக காவல்துறை வாகனம் வேகமாக பயணிக்கிறது. ஒரு திமுக தொண்டம் கூட வரல, ஒரு திமுக தலைவன் வரலை, மாவட்ட செயலாளர் வரலை, ஒன்றியம், நகரம், கிளை, வட்டம், மண்டலம் ஒரு பயம் வரல. அனாதையை பிடிச்சிட்டு போகிற மாதிரி பிடித்து கொண்டு போய் தஞ்சாவூர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்து விட்டு இந்த காட்சிக்காகத்தான் இவர் விசாரணைக்கு தஞ்சாவூருக்கு அழைத்து செல்லப்பட்டார். வழிநெடுக ஒரு பயம் உங்களை பார்க்கல, ஒரு பயம் ஆதரவு தெரிவிக்கல. ஒரு திமுக கார ரோட்டுக்கு வரல, தெருவுக்கு வரல. கருணாநிதி இப்படித்தான் எம்ஜிஆர் காலத்தில் என்னை கைது செய்து பார், ரத்த ஆறு ஓடும். கருணாநிதியை கைது செய்து ஒரு ஆப்ட்ராயரு, ஒரு சட்டை, கையில் ஒரு ஈய தட்டை கொடுத்து எம்ஜிஆர் அழகு பார்த்தார். கருணாநிதிக்காக யாருமே செய்யல. ஜெயமாலினிகள், செலோ லைலாக்கள், சேடி சவுந்தராக்கள் இவர்களோடு கருணாநிதி கூபையில் பயணிக்கிற பொழுது கட்சி தொண்டம் பூரா தலைவா திமுக கொடியோடு நிற்பான். இந்த நடிகைகள் கருணாநிதியோடு கூபையில் பயணம் செய்வார்கள். கருணாநிதிக்கு சகல பணிவிடைகளையும் செய்து முடித்த பிறகு அவர்கள் விழுப்புரத்தில் இறங்கி காரில் அழைத்து வரப்படுவார்கள் சென்னைக்கு. கருணாநிதி திருச்சிக்கோ, மதுரைக்கோ, திருநெல்வேலிக்கோ செல்வார். இதுதான் கடந்த காலங்களிலே நடந்தது. இப்போ அவருடைய பேரன் நிவேதா பெத்ராஜை 5 கோடி ரூபாய்க்கு அடுக்குமாடி குடியிருப்பு வாங்கி அவரை துபாயில குடி வைத்தார். தன்னுடைய ஆசை நாயகியாக குடி வைத்தார். ஆசை நாயகிக்கு இவருக்கு மட்டுமா, இவரோட நண்பர்களுக்கும் ஆசை நாயகியாக குடி வைத்தார். இதுதான் திராவிட இயக்க வரலாறு. தாத்தா சண்முக வடிவை குடி வைத்தார். அழகிரி மனைவியினுடைய காந்தியின் சகோதரியை அங்கே குடி வைத்தார். இப்பொழுது பேரன் நிவேதா பெத்ராஜை துபாயில் குடி வைத்து நண்பர்களுக்கு விருந்தளிக்கிறார். இப்போ அந்த நடிகை சொல்லுகிறாள், நீ செத்துப்போ,
புறங்கூறி வாழ்தலை விட சாதல் நன்று, அறங்கூறி வாழ்தலே நன்று. புறம் சொல்லாத, என் வாழ்க்கையை கெடுத்துட்டேன், பல படங்களில் நடித்தா நான் முன்னணி கதாநாயகியாக வந்திருப்பேன், உனக்கு மட்டும் நான் கதாநாயகி, உனக்கு மட்டும் அந்தப்புற நாயகி, இப்படி என்னை சீரழித்து சின்னாபின்னப்படுத்தி விட்டாயே, உன்னுடைய மரணம் எப்போது பார்த்து உதயநிதியை கேட்குறா அந்த அம்மா. இப்படி அசிங்கம் பிடித்த வரலாறுகளை கொண்ட கருணாநிதியுடைய சகாப்தம் அவருடைய பேரன்காலத்திலே முடித்து வைக்கப்பட வேண்டும். கைது செய்யப்பட்டு தஞ்சாவூருக்கு போகிற வழியில் திமுக எந்த எழுச்சியும் இல்லை, எந்த புரட்சியும் இல்லை, யாரும் திமுக கொடியோடு வரவேற்கவில்லை. மாவட்ட செயலாளரே பதுங்கிட்டான், ஒன்றிய செயலாளர் ஆளை காணாம், நகர செயலாளர் வண்டு முருகன், வட்ட செயலாளர் ஒரு வயலையும் காணாம். இந்த செல்வாக்கை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தஞ்சாவூர் நாடகம் கிளைமேக்ஸு பொய்த்து போய்விட்டது. திமுக தேர்தலில் நின்றால் வாழ்நாளில் இனிமே எதிர்கட்சியாக கூட வர முடியாத நீங்கள் எப்படி ஆளுங்கட்சியாக வர முடியும்? 5 ஆண்டு காலத்தில் அடித்த கொள்ளை 5 லட்சம் கோடி. இந்த 5 லட்சம் கோடிகளை வைத்துக்கொண்டு எப்படியாவது ஆட்சிக்கு வரலாம், ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ளலாம், பாஜக காரனுக்கு பணத்தை கொடுத்து பார்ப்பனர்களோடு கைகோர்த்து கொள்ளலாம். இது நடக்குமே தவிர இனி ஆட்சி அதிகாரம் என்பது திமுகவினுடைய கனவாக போய்விட்டது. மக்கள் அவ்வளவு கோபத்தில் இருக்க. திராவிட முன்னேற்ற கழகம் திருடர் முன்னேற்ற கழகமாக மாறி அந்த இயக்கம் மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு விட்டது. நடிகன் 2 வருடத்தில் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு கிளைக்கழகம் இல்லை, ஒன்றிய கழகம் இல்லை, வட்டக்கழகம் இல்லை, மண்டலம் இல்லை, ஊராட்சி தலைவர், பேரூராட்சி தலைவர், இப்படி எந்த அதிகாரம் இல்லை. எந்த அதிகாரம் இருக்கிற கட்சி திமுக, அதிமுக தான். இவர்களை எல்லாம் ஓட விரட்டி இவர்களுடைய அரசியலை காணாமல் செய்துவிட்ட இந்த தாவேக இயக்கம் இன்னும் புனிதப்பட வேண்டும். பல சத்யபிரதா சாகுவை நீங்கள் இடமாற்றலாம், உசியை மாற்ற முடியாதா? பாண்டிச்சேரி விருந்தினர் மாளிகை இரவெல்லாம் கூட்டம், பெட்டிகளோடு கூட்டம், கோடிகளோடு கூட்டம். தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அறையில் ரவி தேஜா கத்திரிப்பள்ளி, கார்த்தி கத்திரிப்பள்ளி, 2 கத்திரிப்பள்ளிகளும் கீர்த்தனாவோடு நெருக்கமாக இருக்கிறார்கள். கார்த்தி எந்த நேரமும் ஆன்டி ரூமில், அமைச்சருடைய தனி அறையில கார்த்தி ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார். என்ன ஆலோசனை? 2 பேரும் திமுகவுக்கு நெருக்கமானவர்கள். ஸ்டாலின் அங்கிள் என்று சொன்ன விஜய் அங்கிள் அவர்களே, இந்த ரவி தேஜா கத்திரிப்பள்ளி கார்த்திக்குடைய பின்னணியை உளவுத்துறை மூலம் பாருங்கள். இதே போன்று பல திமுகவை சேர்ந்த உளவாளிகள் ஊடுருவி இருக்கிறார்கள். கீர்த்தனாவிடம் மட்டும் உளவாளிகள் ஊடுருவவில்லை, பல பேரிடமும் ஊடுருவி இருக்கிறார்கள். அவர்களுடைய பட்டியலை விரைவிலே நான் வெளியிடுகிறேன். முதலில் கீர்த்தனாவை இயக்குகிற திமுக முன்னாள் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜாவுடைய ஆள் தான் இந்த கார்த்தி. 2 கார்த்தி, ஒரு கார்த்தி இல்லை, 2 கார்த்தி. 2 கார்த்திகளும் சாதாரண கீர்த்தனாவுக்கு இன்று 2 மாதத்திலே எப்படி பல கோடி குவிக்கப்பட்டிருக்கிறது. 4 கோடி ரூபாய்க்கு சிவகாசியில எப்படி பங்களா விலைக்கு வாங்கப்பட்டது? இதில் பின்னணி என்ன? ரவி தேஜா கத்திரிப்பள்ளியா அல்லது கார்த்தி கத்திரிப்பள்ளியா? 2 கத்திரிப்பள்ளிகளும் கீர்த்தனா கத்திரிப்பள்ளியோட ஆன்டி ரூமில் திமுகவுக்கு
தனியறையில் இருந்த இந்த கார்த்திக்கும் ரவி தேஜாவும் இதே மந்திரத்தை ஓதிக்கொண்டு இருக்கிறார்கள். யாருடைய உத்தரவுப்படி? இந்த பக்கம் சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு சுப்பிரமணியன், இந்த பக்கம் டிஆர்பி ராஜா, 2 பேருடைய தூதர்களாக இருந்து கார்ப்பரேட் மருந்து கம்பெனிக்கு தரகராக செயல்பட்ட இந்த ரவி தேஜா கத்திரிப்பள்ளி, இந்த பக்கம் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜாவிடம் தரகராக இருந்த கார்த்தி, 2 பேரும் விஜய் அங்கில் அசராக்கார் உளவுத்துறையிடம் விசாரித்துக் கொள்ளுங்கள் 2 பேரையும். இப்படி பல 2 பேர் மந்திரிகளை சுட்டி வட்டம் போடுகிறார்கள். இதெல்லாம் தூய ஆட்சியா அல்லது தீய ஆட்சியின் உதவியோடு தூய ஆட்சியா? தீய ஆட்சி வீட்டுக்கு நீங்கள் போகிற பொழுது உங்களுடைய தூய பிம்பம் உடைந்து போய்விட்டது. ஆகையால் நீங்கள் பல அமைச்சர்களை உன்னிப்பாக பார்க்க வேண்டும். உங்களை காங்கிரஸ் அரசாங்கம் கருவாப்பிள்ளையை போல பயன்படுத்துகிறார்கள். கர்நாடகா மேகதாது அணை விவகாரத்தில் சிவகுமார் எதை உத்தரவிடுகிறாரோ, இந்த சென்னை தரகர், டெல்லி தரகர் மாணிக்க டாகூர், இந்த தாகூர் சிவகங்கைக்காரன் எப்படியா தாகூரா மாறினான்? வட இந்திய பேரை வைத்து கொண்டால் தமிழனாக இல்லாமல் வட இந்தியர்களை தங்களை நம்புவார்கள் என்று தமிழருடைய அடையாளத்தை மறைத்துக் கொள்ளுகிற இந்த மாணிக்க தாகூர் தான் மாணிக்கம். இப்பொழுது 2 அமைச்சர்கள் மூலம் இவருக்கு அழுத்தம் கொடுத்து பேச்சுவார்த்தை, வராத தண்ணிக்கு பேச்சுவார்த்தை. காங்கிரஸ் இங்கு தோற்கடிக்கப்பட்டிருக்க வேண்டும். காங்கிரஸ் அண்ணாதுரையால் ஒழிக்கப்பட்டது. இப்போ காங்கிரஸ் திமுக சேர்ந்து ஒழிக்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது. காங்கிரஸ் எந்த காலத்திலும் தமிழர்களுக்கு நன்மை செய்த வரலாறே இல்லை. காமராஜரோடு போய்விட்டது. காமராஜர் தமிழ்நாட்டை தலை நிமிர வைத்தார். ஆனால் காமராஜரை காங்கிரஸ் தூர தூக்கி எறிந்து விட்டது. தூக்கி எறிந்து விட்டதுக்கு பிறகு இந்த அரசியல் முழுதாக காங்கிரஸ்காரன் செய்த அந்த ஊழலை திமுக காரன் செய்ய ஆரம்பித்தான். திமுக காரன் செய்த ஊழலை டெல்லி காங்கிரஸ் காப்பாற்றும் என்பதுதான் கருணாநிதியுடைய திட்டம். இந்த திட்டம் நடைமுறைப்படுத்துவதற்கு காங்கிரஸை உயிர்ப்பித்தார் கருணாநிதி. இதுதான் இன்று வரை நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகையால் இதையெல்லாம் கடந்த கால அனுபவங்களில் எடுத்துக்கொண்டு விஜய் அவர்கள் அதில் பாடம் படித்துக் கொள்ள வேண்டும். திமுக எப்படி தீய சக்தியோ அதைவிட இன்று இருக்கிற காங்கிரசும் தீய சக்தி. சாதாரண வங்கி குமாஸ்தாக வாழ்க்கையை துவக்கிய விஸ்வநாதன் இன்று அத்தனை பல்கலைக்கழக கல்லூரிகளில் அவர்களுடைய அனுமதியை புதுப்பிப்பதற்கு, அங்கீகாரத்தை புதுப்பிப்பதற்கு பேரம் நடப்பதாக விஜய் காதுகளுக்கு வந்து சேர்கிறது. அதனால் சாதாரண வங்கி ஓயாவாக வாழ்க்கையை துவங்கிய இந்த விஸ்வநாதன் இன்று உயர்கல்வித்துறை அமைச்சராக கல்லூரிகளிலே கோடிகளை குவிப்பதற்காகத்தான் இந்த பதவிக்கு வந்திருக்கிறாரே தவிர இவருக்கு எந்த உயர்ந்த நோக்கமும் இல்லை, எந்த வகையான சொந்த நோக்கமும் இல்லை. சிதம்பரத்தினுடைய முறைவாசல் செய்து வங்கிகளில் ஏலம் போகிற இடங்களை எடுத்து வியாபாரம் செய்கிற நபராக இந்த ஓஏ காங்கிரசுக்குள் நுழைந்து சிதம்பரத்தின் தயவில் நாடாளுமன்ற உறுப்பினராகி அதற்கு பிறகு இன்று உயர்கல்வித்துறை அமைச்சராகி இருக்கிறார். இப்படித்தான் காங்கிரஸ்காரர்களுடைய அரசியல் வரலாற்று பட்டியல். இவர்கள் இந்த மேகதாது அணையை, காவிரி பிரச்சனையை திசை திருப்பியதே இவர்கள் தான். காவிரி பொய்த்து போனதே காங்கிரஸும் கருணாநிதியும் தான். இதை இந்த மக்களிடம் கொண்டு செல்ல அதிமுக இதை தவறிவிட்டது. தாவேக்காவை திமுகவும் காங்கிரஸும் மறைமுகமாக வேலை வாங்குகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்.
காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தமிழனுக்கு எதிரி, தமிழ்நாட்டுக்கு எதிரி. கருணாநிதி தான் காங்கிரஸை தான் திருடியதை, சர்க்காரியா கமிஷனை போன்ற ஊழல் வழக்குகளில் தன்னை தப்பித்துக் கொள்வதற்கு காங்கிரஸை வைத்துக் கொண்டார். இப்பொழுது மகன் பாஜகவை வைத்துக் கொண்டிருக்கிறார் மறைமுகமாக. இதையெல்லாம் தமிழக அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழர்களே, தமிழ் தேசிய அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்களாக தலை நிமிர வேண்டும் என்றால் தமிழனுக்கான அரசியல் இங்கு இல்லை. திராவிட அரசியல் இருக்கிறது, காங்கிரஸ் அரசியல் இருக்கிறது, பாஜக அரசியல் இருக்கிறது. தமிழனுக்கான அரசியலே இல்லை. தமிழ் தேசிய அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள். 234 பகுதிகளிலும் தமிழாவுக்கு நிருபர்கள் தேவை. என்னை தொடர்பு கொள்ளுங்கள். தமிழ் தேசிய அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.